இந்த ஐயாவை முதல்ல எடுத்துக்கலாம். பாருங்கள், 1670 இவர் தான் முதல் சித்தர் ஜீவசமாதிங்க. பார்த்துங்க நண்பர்களே. சரி, இந்த ஐயா 2வது ஜீவசமாதி 1715 வருடங்கள். உள்ளே போகலாங்களா? அதான் இங்கே நின்னீங்கன்னா கம்பி வலை இல்லாமல் வரும்ல, அதான் உள்ளே யாரையும் அலோடு இல்லை. சரி சரிங்க. ஆமாம், இதுவும் நல்ல ஐடியா இருக்குது. இது உங்களுக்கு கிளியராக தெரியும், கம்பி வலை இல்லாமல். உங்களுக்கு இது எல்லா சாமியும் இருக்காங்க. அதுதான் இது கிளியராக தெரியுதாங்க. 3 குருஈசனம். இவர் 3வது சித்தருங்க. குருஈசனம். இவர் 4வது சித்தர் ஜீவசமாதிங்க. 1795 வருஷங்க ஐயா ஜீவசமாதி ஆகி. இருக்கு 4 எடுத்துட்டேங்க. அங்கே இருக்குங்களா? நான் தான் இங்கே தேடிட்டு இருக்கிறேன். 5 கம்பி கேப்பில் எடுத்தீங்கன்னா பிருந்தாவனம் கரெக்டாக வரும். கம்பி உங்களுக்கு இதாகும். 5 இங்கே இருக்குது. ஐயா 5வது ஜீவசமாதி 1906 வருடங்கள் ஆகிறது. ஆறாவது ஜீவசமாதி 1926 வருடங்கள் ஆகிறது. 6 7வது சித்தர் ஜீவசமாதி 1813 வருடங்கள் ஆகிறது. 8வது ஜீவசமாதி 1838 வருடங்கள் ஆகிறது. ஐயா 9வது ஜீவசமாதி 1856 வருடங்கள் ஆகிறது. இவரு ராகவேந்திர சுவாமி. சரி சரி, ஓகே. ராகவேந்திர ஜீவசமாதி. பாருங்கள், இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்த கோவில். இந்த ஜீவசமாதி 9 பேர் இருக்காங்க. வெளியே ஒரு ஐயா 10 ஆச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். இது போன்ற ஜீவசமாதியெல்லாம் வந்து எல்லோரும் வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஐயாவோட அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். இதுக்குள்ளே சாமி கும்பிட்டாச்சு, வெளியே வந்து சுற்றி வரோம் நாங்கள். ஐயாக்கள் தரிசனம் இன்றைக்கி சனிக்கிழமை வரும் எங்களுக்கு சிறப்பாக கிடச்சிது. அது எப்படின்னு சொல்ல முடியல. சித்தர்களோட தேடல் இருக்கிறதுனால எங்கே போனாலும் நமக்கு பர்மிஷன் கொடுத்துட்றாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. அது ஐயாவோட தரிசனத்தினால நாங்கள் இந்த கோவிலை சிறப்பாக வீடியோ எடுத்துட்டோம். பாருங்கள், காவிரி ஆத்தங்கரை. இது ஆத்தங்கரை ஒட்டியே இந்த ஐயா இருக்கிறாங்க. இங்கே 9 பேர் உள்ளே இருக்காங்க, வெளியே ஒரு ஐயா இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வாங்க.
இந்த ஜீவசமாதி வந்து பாருங்கள். ஆனால் இங்கே ஒரு நிபந்தனை, உள்ளே போனால் சட்டையை கழட்டிட்டு பனியனை கழட்டிட்டு தான் போகணும். நம்ம குருவாயூரப்பன் கோயிலெல்லாம் போகிற மாதிரி. அதனால் வந்து நீங்களும் அதே மாதிரி சட்டையெல்லாம் கழட்டிட்டு வெறும் பேண்ட்டோடு போனீங்கன்னா போதும். ரொம்ப விசேஷமான கோயில். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா லக்ஷ்மி நரசிம்மர்லேருந்து எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா பெருமாளோட பக்தர்களாக இருக்கிறாங்க. அதனால் வந்து எல்லோரும் வந்து இந்த புண்ணியஸ்தலத்தை வந்து நவபிருந்தாவனம் இதை வந்து எல்லோரும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். கோபுரத்தை கும்பிட்டுங்க. கோபுர புண்ணியம் கோடி தரிசனம்பாங்க. அந்த மாதிரி கோபுரத்தை எல்லாம் தரிசனம் பண்ணிக்கங்க. இத்துடன் நான் அடுத்த ஒரு ஜீவசமாதியில் உங்களை சந்திக்கிறேன். ஜீவசமாதி சித்தர்கள் மகத்தோன்ற யூடியூப் சேனலில் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இனிமேல் டைம் கிடைக்கிறப்ப நான் இந்த மாதிரி வீடியோ போடுவேன். எல்லோரும் வந்து இந்த வீடியோவை பாருங்கள். எதிர்க்க ஒரு ஐயா கோயில் இருக்குது, அது சாத்தியிருக்குது. குரு தரிசனன்ட்டு போட்டிருக்குறாங்க, பிருந்தாவனம். கண்டிப்பாக நண்பர்களே, கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஐயா கோயிலோட வரல பெருங்கன்னு விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.